செய்யறோம் அப்படின்னா சேவையினுடைய விளைவுகள், அதன் மீதான பற்றுதல். நான் ஒரு சேவை செய்யறேன், அதனுடைய விளைவு என்னாச்சு, நல்ல ரிசல்ட் வந்ததா, இல்லை எப்படி வருமோ, என்ன ரிசல்ட் வரும், நான் யாருக்கு சேவை பண்ணணும், அவங்க நல்ல அனுபவம் பண்ணாங்களா இல்லை பண்ணலையா, அவங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்களா, தொடர்ந்து வருவாங்களா, இப்படிலாம் ஒரு எண்ணங்கள் வருதுல்ல. இது தேவையில்லை, தேவையில்லாத எண்ணங்கள் இது. தான் செய்யற சேவையின் மேல அட்டாச்மெண்ட். அப்போ அது என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய அந்த ஸ்திரமான மனநிலையிலிருந்து நம்மளை கீழே இறக்கிடுது. அதனால பாபா நாளைக்கு நமக்கு என்ன பயிற்சி செய்ய சொல்றாருன்னா, பவர் ஆஃப் டிட்டாச்மெண்ட், விடுபட்டிருக்கும் சக்தி. இது ஒரு அற்புதமான ஒரு சக்தி. அதாவது நான் செய்யறத நான் நல்லா மனசார முழுசா செஞ்சிடணும். செஞ்சு முடிச்ச பிறகு அதுல இருந்து என்னுடைய புத்தியை நான் விலக்கிடணும். அதை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். அந்த அந்த ரிசல்ட், நான் ஒரு 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 சேவை செஞ்சேன், ஒரு வகுப்பு எடுத்தேன், அப்போ அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, அவங்க ஏதாவது இதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது இம்பேக்ட் அவங்க மேல ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு அதை பத்தி எல்லாம் திங்க் பண்றது அது தேவையில்லை. அது தேவையில்லாத எண்ணம். உடனே ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் தனக்கு தானே சொல்லிக்கணும், நான் என்ன செய்யணுமோ அதை முழுமையா நான் நல்லபடியா நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். ரிசல்ட் பாபா டிராமா, அவ்வளவுதான். அதை பத்தி நான் திங்க் பண்ண போறது இல்லை. சில நேரத்துல நாம செய்த ஒரு நல்ல செயல், இப்போ இங்க சேவைன்னு சொல்லும் போது நம்ம இங்க இறை இறை சேவை, பாபா சர்வீஸ் பத்தி நம்ம பேசுறோம். மற்றவங்களுக்கு நீங்க கோர்ஸ் கொடுப்பீங்க, புது ஆத்மாக்களுக்கு, இல்ல நீங்க பல விதமான ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம், காட்லி சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல நீங்க போய் கை கொடுக்குறீங்க, அந்த டீம்ல இருக்கீங்க. இல்ல ஏதாவது சென்டர்ல, பாபா சென்டர்ல நீங்க சர்வீஸ் பண்றீங்க, இதெல்லாம் சர்வீஸ் இல்லையா? இந்த சர்வீஸ் செஞ்ச பிறகு, செய்யும் போது மனசார செய்யணும், செஞ்சு முடிச்ச பிறகு அதுல இருந்து விலகிடணும். இது செஞ்சது எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடைச்சதா, அவங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாங்களா, கமெண்ட் பண்ணாங்களா என்ன, இதை பற்றியெல்லாம் எண்ணங்களை கொண்டு வர்றது இது தேவையில்லை. நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது, உடனே மனசுக்கு நல்லா சந்தோஷமா ஆகுது. எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல, உடனே கொஞ்சம் அப்செட், கொஞ்சம் தன்மையிலேயே டவுட். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வீணான எண்ணங்களை தான் பாபா ஃபினிஷ் பண்ண சொல்றார். என்னுடைய வேல்யூ, என்னுடைய மதிப்பு, நான் செய்யக்கூடிய ஒரு சேவையினுடைய ரிசல்ட், அவுட்கம் அல்லது ரிசல்ட்னு சொல்றோம்ல, சேவையினுடைய அந்த விளைவு, அதை வச்சு என்னுடைய மதிப்பு இல்லை, கிடையாது. ஏன்னா விளைவுக்கு நாம பொறுப்பு இல்லை. இப்போ சில பேருக்கு ஒரு சாதாரணமா ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருப்பீங்க, அது உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது உடனே அவங்களுக்கு லைஃப்ல அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் எடுத்திருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு நீங்க அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க, ஆனா கொஞ்சமுமே அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க நல்லா எடுத்துக்கிட்டாங்க, ஒருத்தவங்க எடுத்துக்கவே இல்லை உங்க நல்ல கருத்தை. அப்ப நல்லா எடுத்தவங்கள வச்சு உங்களோட மதிப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறதோ, இல்ல நீங்க சொன்னதை எடுத்துக்கவே இல்லை, புரிஞ்சுக்கவே இல்லைன்னா அதனால உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிடுறதோ அப்படி கிடையாது. உங்களுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறதோ அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருமே தனித்தனி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பயணமும் தனித்தனி.
அதனால நம்ம செய்யறது மட்டும்தான் நம்முடைய வேலை. நம்ம கையில இருக்கிறது என்ன? அன்போடு செய்யணும், உளப்பூர்வமா செய்யணும். இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஆன்மீக பணியில, சேவையில வந்து இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து டைரக்ட்டா இந்த காட்லி சர்வீஸ்ல, இறை பணியில நீங்க இல்லாமல் இருக்கலாம். அப்ப நீங்க நினைக்கலாம், அப்போ வந்து நாளைய இந்த ஒரு பிராக்டிஸ் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது. சர்வீஸ் பத்தி வந்திருக்கு. அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. டைரக்ட்டா நீங்க பாபாவுடைய சேவை செய்யறதுங்கிறது ஒண்ணு. ஆனா, நீங்க எங்க இருக்கீங்களோ, அது சேவை செய்யும் இடமாக கருதுங்கள்னு பாபா எத்தன தடவ சொல்லியிருக்கார்? வீட்டுல தான் இருக்கீங்க. அதுவும் உங்களுடைய சேவை ஸ்தானம். நீங்க செய்யற எந்த செயலும் பிறருக்கு ஏதாவது ஒரு சௌகரியத்தையோ, ஒரு அமைதியோ, ஒரு சந்தோஷத்தையோ, ஏதோ ஒரு நன்மைய செய்யுது அப்படின்னா, அது சேவா தானே! அப்ப அந்த ரூபத்துல எடுத்துக்கோங்க. நீங்க டைரக்ட்டா சேவையில இன்வால்வ் ஆகல அப்படின்னாலும், அந்த ரூபத்துல எடுத்துக்கோங்க. அப்ப நாளைய பயிற்சி என்ன? நான் ஒரு நல்ல செயல் செய்றேன். அதனுடைய ஒரு ரிசல்ட் என்ன வருதுன்னு, என்ன வரும்? அப்படி வருமா? இப்படி வருமா? அப்படின்னு அத பத்தி திங்க் பண்றது வேண்டாம். செய்யறத மட்டும் செய்யணும். பிறகு அதனுடைய ரிசல்ட்ட பார்த்துட்டு, தன்னுடைய மதிப்ப அதன் மூலமா தன்னோட மதிப்பீட்டுக் கொள்ள வேண்டாம். என்னுடைய மதிப்புங்கிறது தனி, ரிசல்ட்ங்கிறது தனி. அதோட வந்து ஒப்பிடக்கூடாது. சில இடங்கள்ல வந்து இப்போ அ அ பாபா சென்டர்ல கூட சில இடங்கள்ல நெறைய பேர் வருவாங்க வகுப்புக்கு. சில இடங்கள்ல கொஞ்சம் பேர் தான் 4, 5 பேர் தான் வராங்கன்னு வைங்க. இல்ல கொஞ்சம் பேர் தான் கம்பேரிட்டிவ்லி. அப்போ உடனே அந்த சேவை செய்யக்கூடிய கருவியானவர், அந்த சர்விசபிள் இன்ஸ்ட்ருமென்ட் கம்மியா வராங்க அப்படிங்கிறதுனால தன்னை வந்து தாழ்வா நினைச்சுட்டா, அது அவசியம் இல்ல. சில பேர் கம்பேர் பண்ணுவாங்க. அங்க எவ்வளோ பேர் வராங்க. இங்க ஏன் இவ்வளோ கம்மியா வராங்க? சொல்லலைன்னாலும் என்ன தோணும்? இவங்களுக்கு யோக சக்தி கம்மி. அதனால தான் இங்க கம்மி பேர் வராங்க. இன்னொருத்தவங்களுக்கு நல்ல யோகா பவர் ஜாஸ்தி. அதனால தான் அங்க நெறைய பேர் அங்க போறாங்க. இதெல்லாம் வீணானவை. இந்த மாரி கமெண்ட் எல்லாம். தவறு அது. பிளஸ் வீணானது. அத உள்ளயே எடுத்துக்க கூடாது. ஏன்னா செய்யறது மட்டும் தான் என்னுடைய வேலை. ரிசல்ட்ங்கிறது பாபா பார்த்துப்பாரு. இல்ல டிராமா. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பிரயாணமும் தனித்தனி. இப்படி இதுல வந்து ரொம்ப தெளிவா வந்திருக்கும். அதனால ஒரு ஒரு நல்ல காரியத்த நம்ம செய்து முடிச்சுட்டோம் அப்படின்னா, அதோட முடிஞ்சுது. திரும்ப திரும்ப அது அதுக்கு பின்னால நம்ம எண்ணங்கள கொண்டு போகக்கூடாது. அதனால எப்படி அவங்க அ எடுத்துக்கிட்டாங்களா? இல்லையா? அப்படியா? இப்படியா? நோ. ஃபுல் ஸ்டாப். ஸோ சேவைன்னா என்ன? முழுமையாக நான் கொடுப்பது. என்னுடைய கவனத்தை எல்லாத்தையும் கொடுக்கிறது. அதன் பிறகு முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு விடுவது. இதுதான் உண்மையான சேவை. ம். ஸோ அதற்கு பாபா நமக்கு என்ன ஒரு சக்திய சொல்லியிருக்கிறாரு? பவர் ஆஃப் டிட்டாச்மென்ட். விடுபட்டு இருக்கும் சக்திய பத்தி நமக்கு சொல்றார். ஸோ நான் அத தமிழ்ல நான் வந்து விடுபட்டு இருக்கும் சக்தின்னு சொல்லலாம். பற்றற்று இருக்கும் சக்தின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிய நான் வந்து தமிழ்ல படிச்சுட்டே வரேன். நீங்க அத கேட்டுட்டே வாங்க. சேவையின் விளைவுகள் மீதான பற்றுதல். சேவையின் விளைவுகள் மீதான பற்றுதல். சக்தி பற்றற்றிருக்கும் சக்தி. வீணான எண்ணம். அவர்களுக்கு புரிந்ததா? இது பலன் அளித்ததா? அவர்கள் மீண்டும் வருவார்களா? நான் செய்ததில் ஏதானும் மாற்றம் ஏற்பட்டதா? செயல்முறையில் செயல்முறையை நம்புவதற்கு பதிலாக முடிவுகளை தேடி பார்த்து கொண்டிருப்பது.
பாபானுடைய மேஜிக் மந்திரம் என்ன? இனிமையான குழந்தாய், நீ அன்பில் மூழ்கி விட்டாய். இந்த ஆசீர்வாதத்தை எப்போதும் உனது விழிப்புணர்வில் வைத்திரு. உரையாடல். ஆத்மா கூறுகின்றார், பாபா, நான் சேவை செய்த பிறகு அதன் முடிவுகளை சரிபார்க்க தொடங்கி விடுகிறேன். அவர்களுக்கு அது புரிந்ததா? அவர்கள் மாறுகிறார்களா? அவர்கள் நிலைத்திருப்பார்களா? எனது முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனது முயற்சி வீணாகவில்லை என்பதை அறிய ஆசைப்படுகின்றேன். அதுக்கு பாபா சொல்லார், இனிமையான குழந்தாய், இப்பொழுது நான் திரும்பி செல்ல வேண்டும் என்ற உணர்வில் எப்பொழுதும் மூழ்கியிருக்க வேண்டும். எனவே நீ இந்த உலகத்தில் இருந்து பற்றற்று இருக்க வேண்டும். சேவை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது சேவை செய். சேவை முடிந்தவுடன் சேவையிலிருந்து விலகி இருக்க வேண்டிய பொழுது பற்றற்று இரு. சேவை உன்னை இழுப்பதோ அல்லது நகர்ந்துடுச்சு. சேவை உன்னை இழுப்பதோ அல்லது சேவை செய்யாமல் உன்னால் இருக்க முடியாதோ என்ற நிலை இருக்கக்கூடாது. சேவை என்னை இழுக்கக்கூடாது, எனக்கு சேவை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்செட் ஆயிடுறது, அதுவும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு எண்ணம் எனும் விதையையும் பலன் தர செய்வதற்கு ஒரு சுலபமான வழி உண்டு. அந்த விதையில் விதையாகிய பாபாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் எப்பொழுதும் நிரப்பு. அப்போது விதையிடமிருந்து கிடைக்கும் சக்தியால் உனது எண்ணம் எனும் விதை தானாகவே வளர்ந்து பலன் தரும். அதனால என்னுடைய வேலை என்ன? ஒரு நல்ல சேவைய நான் செய்யும் பொழுது அந்த விதையோட கனெக்ட் பண்ற அவருடைய சக்தியை நான் எனக்குள்ள நிரப்பிக்கிறேன். தானா என்ன நல்ல விளைவு வரும், அதை பத்தி நான் எனக்கே வேண்டாம். விளைவு கண்டிப்பா நல்லதுதான். உனது எண்ணம் எனும் விதை தானாகவே வளர்ந்து பலன் தரும். இப்ப இல்லைன்னாலும் எப்பயாவது என்ன முடியுது, தூய உணர்வு இருக்குல்ல, இப்ப இல்லைன்னா எப்பயாவது அதற்கான ஒரு பலன் இருக்கு. நீ மற்றது பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாங்க. அதற்கு ஆத்மா கூறுகின்றார், புரிகிறது பாபா, சேவையை எனது என்று ஆக்கிக் கொண்டதால் தான் அது என்னை இழுக்கின்றது. பற்றற்ற ஆத்மா சேவையை முழுமையாக செய்வார், பின்னர் முழுமையாக பற்றற்று இருந்து விடுவார். முழுமையாக உள்ளே வருதல், பிறகு முழுமையாக வெளியேறுதல். என்னால் அதை விட முடியும், அதாவது அதுல இருந்து விடுபட முடியும். அடுத்தது பேட்டர்ன். பேட்டர்ன் என்ன? இந்த ஒரு வீண் எண்ணத்தை பற்றி நாம புரிஞ்சுக்கிறோம். முடிவுகள் என்ன ஆகும் ஏதாகும் என்று சரி பார்க்கும் ஆத்மா செயலில் இருந்து விலகி கண்காணிக்கின்றார். கண்காணிப்பதும் அளவிடுவதும் எதிர்பார்ப்பிற்குள் நகர்ந்து விடுகின்றது. செயல் செய்யறதுல இருந்து எதிர்பார்ப்புங்கிற பக்கமா திரும்பிடுது கவனம். ஆத்மா சேவையை செய்து முடித்தாலும் அதை விடுவதில்லை, மனசுக்குள்ள புடிச்சிட்டு வச்சிட்டு இருக்க வேண்டியது. பழைய சம்ஸ்காரங்கள் ஒரு செயலின் முடிவை வைத்துத்தான் தன்னுடைய மதிப்பை அளவிட கற்றுக் கொடுத்தன. பழைய சம்ஸ்காரங்கள் இவ்வளவு காலமா அததான் கத்து கொடுத்திருக்கு. ஒரு செயலுடைய முடிவை பார்த்து தன்னுடைய மதிப்பை போடுவது. ஒரு காரியம் வெற்றி அடைந்தால் நான் திறமைசாலி, இல்லை என்றால் நான் திறமை
அற்றவன் இப்படின்னு பழைய சம்ஸ்காரம் சொல்லி கொடுக்குது. சேவை என்பது ஒரு சமர்ப்பணமான இருக்க வேண்டிய இடத்தில் அது சுய மதிப்பீட்டிற்கான ஒரு கண்ணாடியாக மாறிவிடுகிறது. சேவைங்கிறது என்ன? ஒரு சமர்ப்பணம். என்னுடைய மனச புத்திய என்னுடைய உடல் சக்திய நான் அர்ப்பணம் பண்றேன் நான் அந்த செயலுக்கு. அதுக்கு பேருதான் சேவா. மற்றபடி நான் ஒரு வேலையை செஞ்சேன், அதுக்கு ஒரு எனக்கு ஒரு ரிவ்யூ கிடைக்கணும், நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், அதற்கு எனக்கு ஒரு ரிவ்யூ, அதாவது நான் ஒரு செயலை செஞ்சேன், ஒரு வேலையை செஞ்சேன், அதற்கு எனக்கு ஒரு மதிப்பீடு ஒன்று எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பேரு சேவை கிடையாது. சுய மதிப்பீட்டிற்கான ஒரு கண்ணாடியாக அந்த சேவையை எடுத்துக் கொள்கிறார்கள். அது தவறு. ஆத்மா தன்னை பற்றிய ஒரு உறுதிமொழியை பெறுவதற்காகவே முடிவுகளை சரிபார்க்கிறது. என்ன முடிவு வந்ததுன்னு பார்த்து அதை வச்சு தனக்கு ஒரு திருப்தி, அப்பாடா அப்படின்னு. ஏன்னா அதை வச்சு தன்னுடைய சுயத்தினுடைய மதிப்பை போடுறதுனால. சேவை செய்த பிறகு பற்றற்று இருக்க வேண்டும். சேவை செய்த பிறகு பற்றற்று இருப்பது என்பது அலட்சியப்படுத்துவது அல்ல. ஒரு சேவை செஞ்சேன், அதுல இருந்து நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னா அலட்சியமா இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. சேவை செய்யறேன், அதுல இருந்து நான் நல்ல மனசார முழுமையா அன்போடு செய்யறேன், அதுக்கப்புறமா நான் விடுபட்டு இருக்கேன். விடுபட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நாடகத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறேன், எல்லாமே நன்மைதான் அப்படின்னு அதுல நாடகத்தின் மேல நம்பிக்கை வச்சிடறேன், அவ்வளவுதான். அதுகிட்ட விட்டுறேன் நான். அதுதான் விடுபட்டு இருக்கிறது. மற்றபடி விடுபட்டு இருக்கிறதுனா ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லை. சேவைக்கு பிறகு பற்றற்று இருப்பது என்பது அலட்சிய போக்கு அல்ல, அது அந்த செயலின் முழுமை ஆகும். இதுதான் நீங்க செய்யற செயலினுடைய முழுமைங்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு செயலை செஞ்சீங்க, அதுக்கப்புறமா அதுல இருந்து விடுபட்டுறீங்க, அவ்வளவுதான். அதை பத்தி திங்க் பண்றது இல்ல. அதுதான் முழுமை. இந்த சேவையை முழுசா முடிச்சீங்கன்னு அர்த்தமா? இல்ல அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தா இன்னும் முடிக்கவே இல்லை. அந்த செயலின் விடுபட்டு இருக்கிறது என்ன? பற்றற்று இருப்பதுதான் அந்த செயலின் முழுமையாகும். ஆத்மா முழுமையாக கொடுக்கின்றது, பிறகு விடுபட்டு விடுகிறது. அதுவே முழுமை நிலை. அப்போ நீங்க ஒரு விதைய போட்டுறீங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த விதை எப்போது வளரும் என்பது நாடகத்தின் கையில் உள்ளது. அடுத்தது பற்றற்று இருக்கும் சக்தியினுடைய பயிற்சி, ட்ரில் பயிற்சி, பவர் ஆஃப் டிட்டாச்மெண்ட்னுடைய ட்ரில். எல்லாரும் சௌரியமா உட்காந்துக்கோங்க. 5 ஸ்டெப்ஸ் ட்ரில் என்னன்னா, நான் ஒரு ஆத்மா, முதல் ஸ்டெப். இரண்டாவது, நான் ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கின்றேன், அதாவது என்ன ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை நான் இப்ப சந்திச்சுட்டு இருக்கேன், அதை மனக்கண்ணில் கொண்டு வரேன். மூணாவது, நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், ஏன்னா அதை பத்தி திங்கிங் ஓடுது இல்ல, அதை நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நாலாவது, சாத்தி சாட்சி, அதாவது தந்தைக்கு நான் துணையா, தந்தையினுடைய துணையில் இருக்கேன். சாத்தி, சாத்தினா கம்பானியன், சகபாடி. இரண்டாவது சாட்சி, பார்வையாளரா இருக்கிறது. ஐந்தாவது பாயிண்ட், நான் பார்வையாளனாக, பற்றற்ற பார்வையாளனாக இருக்கிறேன். இந்த பயிற்சி செய்வோமா?
எல்லாரும் சௌரியமா உட்காருங்க, ரிலாக்ஸ்டா உட்காருங்க. அதே நேரத்துல அலர்ட்டாவும் உட்காருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ட்ரில் பயிற்சி நம்ம செய்யும் பொழுது, டோட்டலி ஃபோக்கஸ்டா அத வந்து செய்யணும். அப்படி சரண்டர். அந்த பயிற்சிக்கு சரண்டர் ஆயிடணும் நம்ம மனசும் புத்தியும். அதுக்கு பேரு தான் ட்ரில். அப்ப இத பண்ணும்பொழுது திரும்பியும் நாளைக்கு அத நம்ம அந்த அந்த சூழல வரும்போது, அந்த ட்ரில் பயிற்சி நம்மால வந்து செய்ய முடியும். சரியா? எல்லாரும் இந்த பயிற்சி ட்ரில் பயிற்சி செய்வோம். பற்றற்று இருக்கும் சக்தி. நான் ஓர் ஆத்மா. அதி சூட்சமமான மிக சிறிய ஒளிப்புள்ளி. ஒரு வினாடியில் நான் இந்த உடலிலிருந்து விடுபடுகின்றேன். நிலையாக இருக்கின்றேன். ஸ்திரமாக புருவ மத்தியில் வீற்றிருக்கின்றேன். வலிமை மிக்கவன், சக்தி மிக்க ஆத்மா நான். எனது வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் ஒரு போராட்டத்தை, ஒரு சவாலான சூழ்நிலையை நினைவிற்கு கொண்டு வருகின்றேன். அது ஒரு சைட் சீன், பக்கக் காட்சியாக பார்க்கின்றேன். இது புயல்தான். ஆனால் இந்த புயல் ஒரு பரிசு. நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். முழு முற்றுப்புள்ளி. ஃபுல் ஸ்டாப். எனது சக்தி வாய்ந்த அசரீரி நிலையில் ஒரு சில வினாடிகள் நிலை பெறுகின்றேன். பெரும் புள்ளிதான் நான். பாபா எனக்கு அருகில் இருக்கின்றார். இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை பார்க்கின்றோம். நான் சாட்சி பார்வையாளன். மேலும் அவர் எனது சகபாடி, என்னுடைய கம்பேனியன், என்னுடைய துணை. நாடகம் கீழே நடந்து கொண்டிருக்கின்றது. நான் பார்வையாளனாக இருக்கின்றேன். பற்றற்ற பார்வையாளன். உறுதியான நிலை. தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கின்றேன். இந்த ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் எதனாலும் என்னை எட்ட முடியாது. நான் பற்றற்ற பார்வையாளன், அன்பானவன். ஓம் சாந்தி.